வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டு பொருளை வச்சு அழகான ஒரு கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம டேப்லெட் தீந்து போன டேப்லெட் எடுத்து அந்த கவரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது டியூப் மாத்திரை. உங்களுக்கு டியூப் மாத்திரை இல்லைன்னா கூட ரவுண்டு மாத்திரை இருந்தாலும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்தமாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்ஸ் எடுத்துப்போம். பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் நிறைய பெயிண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அந்த ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ 2 அட்டையை நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம 4 பக்கமாக ஃப்ரேம் மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சுற்றி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பேப்பர் டேப் வச்சு சுற்றி ஒட்டிடுங்க. பேப்பர் டேப் கிடைக்கலனா நீங்கள் சாதா பேப்பரையை கூட நம்ம கம் தடவிட்டு பேப்பரையை கூட ஒட்டிக்கலாம். அந்த ஜாயிண்ட் தெரியாத மாதிரி 4 பக்கமும் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த டேப்லெட்டோட கவர் சுற்றி ஒட்டிக்கலாம். பாருங்கள், சுற்றி கொஞ்சம் கேப் போட்டு விட்டு ஒட்டிக்கோங்க. கிராஸாக கூட ஒட்டலாம். நம்ம டிசைன் தகுந்த மாதிரி நான் நீட்டாகவே ஒட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கிராஸாகவும் ஒட்டலாம். அதுவும் ஒரு டிசைனாக தான் இருக்கும். இப்போ நான் பிளாக் ஃபுல்லாக அடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், பிளாக் அடிச்சிட்டோம். இப்போ அந்த டேப்லெட்டுக்கு மட்டும் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். வெறும் டேப்லெட்டில் மட்டும் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி அந்த டேப்லெட்டில் நம்ம பண்ணிப்போம். மீதியெல்லாம் பிளாக்காகவே விடுங்க. பாருங்கள், நம்ம சுற்றி அடிச்சுக்கலாம். இப்போ சுற்றி கோல்டு கலர் அடிச்சிட்டோம். இப்போ இப்போ ஒரு பூவுக்கு ஒரு 8 இதழ் வைக்க போகிறோம். அதனால் கம் இந்தமாரி தடவிட்டு அந்த பட்ஸை சுற்றி ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்தமாரி ஒட்டிட்டு நம்ம கலராக நான் ஒரு 5 பூ ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பூ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் ஃபோம் ஷீட்டில் ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் சாதா பேப்பர்லேயே கொஞ்சம் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ரவுண்டாக நடுவில் ஒட்டிடுங்க. இந்த பக்கமும் பூ அதே போல் மேலே ஒட்ட மாதிரியே ஒட்டிடுங்க. பாருங்கள், நான் 5 பூ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி காம்பு மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி போட்டுடுங்க. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் க்ரீன் கலரில் பட்ஸில் அந்தமாரி அடிச்சிருக்கேன் இலைக்கு. இப்போ அந்த இலை மாதிரி நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூத்தொட்டி மாரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டை பாதியாக கட் பண்ணி அதில் இந்த மாதிரி சுற்றி ஒட்டிடுங்க. தொட்டி மாதிரி இருக்கும். இதுக்கும் நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.